எல்லாம் ஓகே தானே? டேய் எல்லாம் ஓகேடா, வந்துட்டானுங்க, வேலையை ஆரம்பிச்சிட்டானுங்க, எல்லாம் நல்லபடியாக போகுது. கார்த்தி ரொம்ப தேங்க்ஸ்டா. சார் நான் வச்சிட்றேன். என்னங்க கிளைண்ட்டா? ரொம்ப பிஸியாக வேலை செஞ்சிட்ருக்கீங்க போல. ஆமாம்மா, நீ சொல்ல என்ன விஷயம்? இல்லைங்க, என்னை இங்கே யாரும் மதிக்க மாட்றாங்க. என்னை நம்பி எந்த ப்ராஜெக்டும் கொடுக்க மாட்றாங்க. என் ஹஸ்பண்ட் நீங்களே என்னை நம்ப மாட்டீங்க. ஆனால் என் திறமையை மதித்து ஒரு கம்பெனி 10,000 வெளி சம்பளத்துக்கு என்னை வேலைக்கு கூப்பிட்றாங்க தெரியுமா? யார்? சீலன் தானே? அவன் என்ன பண்ணுறான்னு உனக்கு தெரியுதா? நம்ம ஒத்துமையை உடைக்க பார்க்குறாமா? அஃப்கோர்ஸுங்க, எனக்கு தெரியும். அதனால தான் எனக்கு ஃபேமிலி முக்கியம்னு சொல்லி என்னால் ஜாயின் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டேன். இப்போ கூட நான் ஏன் அதை உங்ககிட்ட சொல்கிறேன்னா, உங்களுக்கு என் வேல்யூ தெரியணும்னு தான் சொல்கிறேன். புரியுதுல? அதெல்லாம் புரியுதுமா. உன்னை யாரும் இங்கே அண்டர் எஸ்டிமேட்லாம் பண்ணல, அது மாதிரி நீ புரிஞ்சுக்கோ. ஓ, அண்டர் எஸ்டிமேட் பண்ணலையா? அப்போ எதுக்குங்க எனக்கு சிப்லாவான ப்ராஜெக்ட் கொடுத்தீங்க? ஏங்க, ஷரத் என்கிட்ட சொல்லிட்டான் இந்த கம்பெனிக்கு ஃப்ரெஷ் ப்ராஜெக்ட் கிடச்சிருக்குன்னு. ஸோ நீங்கள் என்ன பண்ணுவீங்க எது பண்ணுவீங்களா எனக்கு தெரியாது. அன்னிக்கிட்ட பேசி எனக்கு அந்த ப்ராஜெக்ட் கிடைக்கிற மாதிரி பண்ணுறீங்க, அவ்வளோதான். அதெல்லாம் புரியுது. ஏதோ சிப்லா ப்ராஜெக்ட் கொடுத்துருக்கேன்னு சொன்னீங்க, அது எப்படி பண்ணுறீங்கன்னு விசாரிச்சு பார்த்தேன். ரொம்ப மோசமாக போயிட்டுருக்கு போல். கொன்ட்ரேக்காரன் உங்களை துப்பி எடுக்கிறான், எதுவுமே சரியாகவே சொல்ல மாட்டேங்கன்னு சொல்கிறான். என்ன வித்தியா அதெல்லாம்? ஏங்க, நீங்கள் எதுக்கு அவங்ககிட்ட பேசுனீங்க? இது ஏன் ப்ராஜெக்ட், எனக்கு எப்படி பண்ணணும்னு தெரியும். இதுக்கப்புறம் என் ப்ராஜெக்டில் இன்வால்வ் ஆனீங்க, நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. இங்கே பாரு வித்யா, இந்த ப்ராஜெக்ட் மட்டும் சரியாக முடிக்கலனாக்கா அது கம்பெனி தான் எஃபெக்ட் பண்ணும். கம்பெனி தான் கெட்ட பேர், தெரியுதா? அதெல்லாம் எனக்கு தெரியும், நான் நல்லா தான் செய்வேன். நீங்கள் எனக்கு ஒன்றும் சொல்லிக் கொடுக்க தேவையில்லை, சரியா?